நம்மளுடைய கவுன்சிலர் கார்த்திக் வந்து நம்மளோட ரொம்ப நெருங்கி பழகியிருந்தாப்புல. கடந்த வருஷம் வந்து 2024 சிரமமாக இருக்குன்றதுக்காக என்னோட சொல்லும் போது கிட்டத்தட்ட ஒரு வீடை வந்து என்னுடைய வீடை, அதாவது நாங்கள் வச்சுருந்த வீட்டை வந்து அவர் பேரில் வந்து லோன் வாங்கிக்கிறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 60 லட்ச ரூபா லோன் வாங்கி அவர் வந்து அந்த 60 லட்ச ரூபாய்க்கு வந்து மாதம் 3 வட்டி போட்டு தரேன்னு சொல்லி சொன்னார். நான் இதுவரையும் எந்த ஒரு வட்டியும் இல்லை. அதுக்கு பதிலாக டியூவை கட்டிங்கன்னு சொல்லி மாதம் அங்கே பேங்க்கில் வந்து 60,000 ரூபா டியூ கட்ட வேண்டியது இருக்குது. அதனால் என்ன, அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டிகளுக்கும் என் பேரில் எடுக்க போகும்போது எனக்கு வந்து நான் வந்து மணிலா டெக்ஸ்டைல் வச்சுருக்கேன், அதனால் ஜிஎஸ்டி குறையினா என் பேரில் எடுத்துக்குன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் இருந்துச்சு. இது அவருடைய மச்சனே, அவங்க அப்பா, அவங்க ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா அதனால தான் நமக்கு பண்ணால் அது வரையும் டியூ வந்து ஜூன் மாதம் வரையும் நம்ம டியூ நான் தான் அவர் நேரடியாக அவர் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பியிருக்கேன். இதில் எந்த விதமான தவறு இல்லை. சில பேருடைய தூண்டுதல் பேரில் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்க அப்பா அம்மாவுக்கு நேற்று தெரியும், ஒரு மச்சனுக்கும் கிட்டத்தட்ட இது இந்த விவரம் முழுசாகவே 3 வருஷமாகவே தெரியும் அவர் மச்சனுக்கும். இல்லை, இப்போ வந்து நீங்கள் இந்த இது சொல்கிறீங்க, அவங்க சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா 2 கோடி ரூபா உங்களுக்கு பணம் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாரு. அதுக்கான ஆதாரத்தை சொல்லுங்கள். அது அதே மாதிரி மணி டிரான்ஸ்ஃபர் பணம் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன்றாரு. அதுக்கான இந்த இது வந்து 40 லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்கினேன், என் பேரில் தான் இடம் இருக்குன்றாரு. அதே சுத்த கிரயத்தில் வாங்கியிருக்கேன்றாரு. வண்டிக்கும் அதே மாதிரி வாங்கியிருக்கேன்றாரு. அதாவது மணிலா டெக்ஸ்டைல் வந்து அவள் அப்பா பேரில் இருந்தனால தான் நம்பி நம்ம செஞ்சோம். அதுக்கப்புறம் இவருக்கு விட முடியாதப்ப என்ன பண்ணிடுறாங்கன்னு இவருக்கு தெரியாமையே அவங்க பேரில், அவங்க வீட்டுக்காரமா பேர்லேயும் அவர் பேர்லேயும் மாற்றிடுறாங்க. அவருக்கே தெரியாது. இன்றைக்கி தான் இப்போ தான் தெரியும் மணிலா டெக்ஸ்டைல்ஸ் மாறினதே அவருக்கு இன்றைக்கி தான் தெரியும். இதில் வந்து நீங்கள் எப்போ உங்களுக்கு தெரியுங்கப்பா சொல்லி தான் மணிலா டெக்ஸ்டைல் இப்போ மாறினது இப்போ தான் தெரியும். அவர் பேரில் இருந்ததுனால தான் நம்ம வந்து அது பண்ணோம். அது இல்லை, இப்போ இது இல்லாமல் அவங்க ஃபேமிலியை நீங்கள் தொடர்ந்து போய் அங்கே உட்காந்துட்டு மிரட்டுறீங்க. அப்படி ஏதாவது உங்களை கொலை மிரட்டல் பண்ண நேற்று வந்தாங்க, நேற்று வந்து இது போல நடக்குதுங்க, நீங்கள் தான் இப்போ உங்கள் மாட்ட சொல்லணும்னு சொன்னாங்க. அவ்வளோதான், வேறு இது இல்லை. இன்னைக்கு வந்தாங்களா? இன்னைக்கு வரணும். இது வேறு ஏதாவது கொலை மிரட்டல் பண்ணேன்னு சொல்லி சொன்னாங்களா? கொலை இல்லை, உங்கள் மருமக அதே மாதிரி பேத்திகளுக்கு 2 பேத்துக்கும் கொலை மிரட்டல்லாம் யாருக்கும் செய்யலை. அவருக்கு நீங்கள் சொல்லுங்கள். நான் யாருக்கும் சொல்லலை. நீங்கள் சொல்லுங்கண்ணா. இல்லை சொன்னாதான் தெரியும் அவருக்கு. இல்லை, இப்போ வந்து பணம் டிரான்சாக்ஷன் நீங்கள் நம்ம தான் பணம் கொடுத்துருக்கோம். அதனால வந்து என்ன நம்ம வந்து இப்போ என்னன்றது கூகுள் பே மூலம் தான் அனுப்பியிருக்கோம். அவர் அனுப்பியிருக்கேன்றால எனக்கு 2 கோடி ரூபா கொடுத்துருக்கேன் செஞ்சிருக்கேன்னு சொன்னார்னா அது டிரான்ஸ்லேஷன் காமிக்க சொல்லுங்கள். சரி, அவ்வளோதான். நான் இதை விளக்குறதுக்காக தான், ப்ரெஸ்ஸுக்காக தான் இது. அது வழக்கை வந்து நான் கரெக்டாக நான் சந்திச்சு நீங்கள் புகார் மனு எதுவும் எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு. 2022 அப்பெல்லாம் நான், எங்கள் அப்பா, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா பார்ட்னர்ஸ் 3 பேர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கடைசி இருக்கிறது தான் நான். என் ஜிஎஸ்டி நம்பரில் தான் நான் கார் வாங்கியிருக்கேன். மாவட்ட தலைவர் தூண்டுதல் பேரில் இப்போ மிரட்டி அவர் கூப்பிட்டு வந்து எங்கள் அப்பா மாற்றி பேசுகிறாரு. அது போக 2023 பிப்ரவரி மாதம், அதாவது 24 பிப்ரவரி மாதம் அவருக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு. அப்போ இருந்து அவருக்கு கொஞ்சம் மெமரி லாஸு. சரிங்களா? நேற்று என் கடை பேரே தெரியாதுன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் சொல்லி திட்டமிட்டு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்க. வண்டி என் பேரில் இருக்குது, பணம் கட்டின ரசீது நான் வச்சுருக்கேன். கோயம்புத்தூரில் பணம் கட்ட ரசீது வச்சுருக்கேன், பேங்க்கில் இருந்து கொடுத்த ரசீது வச்சுருக்கேன், எல்லாம் வச்சுருக்கேன். வண்டி என்னோடது. அவருக்கு இது போல் ரெக்கார்டு இருந்தால் காட்ட சொல்லுங்கள். சரிங்களா? வீடு என்னோடது சார், பத்திரம் கொடுங்க சார். வீடு என்னோடது. சூரிய உதய் பேங்க்கில் நான் லோன் போட்டு வாங்கின வீடு என்னோடது. எங்கள் அப்பாவை மிரட்டி கூப்பிட்டு வந்திருக்காங்க. இதுதான் உண்மை. என் பேர் கார்த்தி. நான் 21வது வார்டு மாமன்ற உறுப்பினராகவும் கிழக்கு மண்டல தலைவராகவும் திண்டுக்கல் மாநகராட்சியில் இருக்கேன். எங்கள் மாவட்ட தலைவர்கிட்ட என்னோட காரு 1 வருஷம் முன்னாடி, அவர் பேர் மாவட்ட தலைவர் பேர் மணிகண்டன், அவர்கிட்ட என் காரை கொடுத்தேன். அவர் கட்சி பணிக்கு கேட்டாருன்னு என் சொந்த காரை கொடுத்தேன். இது வரைக்கும் 1 வருஷமாக இந்தா தர்றேன் அந்த தர்றேன்னு கார் தரல. அவர் மூலியமாக 2024 பாலகிருஷ்ணாபுரத்தில் 2 வீடு வாங்கினேன். அவங்க சொந்தக்காரங்களை அங்கே குடி வச்சுக்கிட்டு வீடும் காலி பண்ணி தர மாட்டேங்கிறாரு. எனக்கு கொலை மிரட்டல் வந்துக்கிட்டே இருந்தது. நேற்று என் வீட்டிலையே அடியாட்களோடு போயிருக்காரு. இப்போ கூட என் வீட்டில் அவர் இருக்கார். எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறனால தான் உன்னை விட்டு வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இது தவறான செயல். அது போக என்னை ஜாதி பற்றி சொல்லி திட்டுறாரு. நீ ஒரு சௌராஷ்டிராக்கார பையன், நீ எப்படி இவ்வளோ அளவுக்கு நீ வளருவையா போவையான்னு கேட்குறாரு. ரொம்ப அவர் மேலே பயங்கர கோபம்.
ப்ளஸ் என் உயிருக்கு பாதுகாப்பு கேட்டு நான் இப்போ மனுவும் கொடுத்துருக்கேன். எனக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும்னு சொல்லியிருக்கேன். எனக்கு அடியாட்களை வச்சு இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளேயே என்னை ஏதாச்சும் செய்வேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுவும் நான் இப்போ பெட்டிஷனில் மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். என் காரு, என் வீடு எனக்கு வேணும். அது போக சிறுக அதாவது நான் கவுன்சிலர் ஆனதுலேருந்து இது வரைக்கும் அவர்கிட்ட 2 கோடி ரூபா வரைக்கும் நான் ஏமாந்து போயிருக்கேன். அவர் மேலே நம்பிக்கை மோசடி புகார் நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். பண மோசடி புகாரும் கொடுத்துட்டு வந்திருக்கேன். இல்ல சார், இப்ப நீங்க பணம் கொடுத்துருக்கேன்றீங்க, அதுக்கு உண்டான ஆதாரம் இருக்குங்களா? எல்லாமே கையில் ரொக்கமாக தான் நான் கொடுத்துருக்கேன். கட்சி ஆஃபீஸில் எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் பணம் கொடுத்தது. ஆனால் இப்போ அவர் பேச்சை கேட்டுக்கிட்டு யாருமே சாட்சி சொல்ல வர மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் நெஞ்சம் ரெக்கார்டு இருக்குது. நான் கொடுத்த பணம் கொஞ்சம் நெஞ்சம் ரெக்கார்டு இருக்குது. இல்ல சார், இப்ப வந்து உங்க வீட்டுல உட்கார்ந்துருக்காருன்னு சொல்றீங்க, ஏன் பக்கத்துல காவல் நிலையத்துக்கு எதுக்குமே கூப்பிடலையா? நேற்று சாயங்காலமே நகர் வடக்கு காவல் நிலையத்தில் நான் புகார் கொடுத்துட்டேன். அவங்க வர்றதுக்குள்ளே அவர் எந்திரிச்சு போயிட்டாரு. இப்போ என்னை ப்ரெஸ் மீட் கொடுக்கக்கூடாது சொல்லிட்டு அங்கே எங்கள் வீட்டில் அவர் உட்காந்துருக்காருன்னா இப்போ உங்க ஃபேமிலி பிள்ளை எல்லாம் என்ன செய்றாங்க? அங்கே எல்லாம் பயந்துட்டு தான் இருக்காங்க. மிரட்டுறாரு. உங்கள் பையனை நான் கொன்றுவேன் வச்சிருவேன்னு மிரட்டுறாரு. எங்கள் அப்பாவுக்கு 70 வயசு மேலே ஆயிடுச்சு, எங்கள் அம்மாவுக்கு 70 வயசு மேலே ஆயிடுச்சு. என் ஒய்ஃப் மட்டும்தான் இருக்காங்க. வீட்டில் பொம்பளை ஆள்க கிட்ட போய் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. நான் சட்டப்படி இங்கே வந்து புகார் கொடுக்குறேன்னா நீங்களும் சட்டப்படி வந்து புகாரை நீங்களும் கொடுத்து பேசணும் ஸ்டேஷனில். அதை விட்டு எங்கள் வீட்டுக்கு போய் நீங்கள் பேசுகிறத நான் எப்படி ஒத்துக்க முடியும்? நான் 40 லட்சம் கொடுத்து முருகபாண்டின்றவர்கிட்ட இருந்து நான் சுத்த கரையை வாங்கியிருக்கேன். 40 லட்ச ரூபா டிடி கொடுத்து நான் வாங்கியிருக்கேன். அவர் நடுவில் புரோக்கர் தான். அவர் வீடு முடிச்சு கொடுத்தாரு. முடிச்சு தந்தோன்னா அவர் சொந்தக்காரங்கள வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுட்டு வீடு காலி பண்ண மாட்டேங்கிறாரு. எஸ்பி உடனே இப்போ டவுன் டிஎஸ்பி சாரை பார்க்க சொல்லிட்டு இமிடியேட்டாக ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கோ என் குடும்பத்துக்கோ என் உடைமைக்கோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அது திண்டுக்கல் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் துரைமணிகண்டன் தான் நான் அடித்து சொல்கிறேன். இது யார் வற்புறுத்தலும் இல்லாமல் நான் சொல்கிறேன். ஏன்னா என் குழந்தை பிள்ளைகளுக்கு எல்லாம் பாதுகாப்பு வேணும்.